ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவி கிச்சன் உலகம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேடை தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேடை வந்து உங்களுக்கு சின்னதாக கூட சைட் எஃபெக்ட் கண்டிப்பாகவே வரவே வராதுங்க. அந்த அளவுக்கு வந்து செமையான ஒரு ஹேடை தான். இதுக்கு பாருங்கள், நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆவாரம்பூ வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் வந்து நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் வந்து அங்கே வந்து வாங்கிக்கோங்க, நல்ல பிராண்டடாக பார்த்து. அதே சமயத்தில் 2 ஸ்பூன் மட்டும் கருஞ்சீரகமும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆவாரம்பூ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதை நீங்கள் வந்து நேச்சுரலாக நீங்கள் பிடுங்கிட்டு வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு இந்த மாதிரி பொடிச்சிக்கலாம். அப்படி உங்களால் வந்து அதெல்லாம் வந்து உங்களால் எடுக்க முடியல அப்படின்னுங்கிறனால நீங்கள் வந்து தாராளமாக நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. அதே சமயத்தில் ஆன்லைன் ஷாப்பிங்லையும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. இப்போ இந்த 2 பொருளையுமே போட்டு ஒரு இடி பொருளில் நல்லா இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு பொடிச்சா போதும், ரொம்ப நைஸாக பொடிக்கணும்னு தேவை கிடையாதுங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஆவாரம்பூவை வந்து நல்லாவே ஓரளவுக்கு இடித்து வச்சுட்டு அதே சமயத்தில் கருஞ்சீரகத்தை இடிப்போம். இப்போ இந்த ஆவாரம்பூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து நம்ம ஹேர் டை செய்யும்போது உங்களுக்கு நல்லாவே அதே சமயத்தில் வந்து முடி வந்து குளிர்ச்சியாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா கலரிங்காக மட்டும் நம்ம எடுத்துருக்கோம். முடி கண்டிப்பாக வந்து ஆவாரம்பூனால உங்களுக்கு கொட்டாது. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து ஹீட்டாகவும் இருக்காது தலை. அது ஒரு காரணம் தான் ஆவாரம்பூ எடுத்ததற்கு. இப்போ அதுக்கு அடுத்தது வந்து கருஞ்சீரகம் நம்ம எடுத்துருக்கோம். இதையும் நல்லா பொடிச்சிக்கலாம். கருஞ்சீரகம் வந்து உங்களுக்கு முடியை வந்து நல்லா வளர்கிறதுக்கு தூண்டும். அதே சமயத்தில் உங்களுக்கு நல்ல கலரிங்கும் கிடைக்கும். ஸோ அதனால் அந்த 2 பொருள் மட்டும் எடுத்துக்குவோம். இப்போ 2மே நம்ம பொடிச்சு எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ வந்து ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்துக்குவோம். அதில் இல்லை நீங்கள் சாதாரண ஏதாச்சும் ஒரு அதாவது ரொம்ப வெயிட்டான ஒரு பாத்திரம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து நல்லா போட்டு நல்லா வறுத்து நம்ம எடுக்கணும். இப்போ வந்து நல்லா வந்து கருமை நிறம் ஆகிற வரைக்கும் ஓரளவுக்கு, அதாவது ரொம்ப நல்லா கருமை நிறம்னு வேண்டாம், ஓரளவுக்கு நல்லா கருப்பாக வரும்போது நம்ம வந்து தண்ணி ஊற்றி தான் இதை வந்து நல்லா கொதிக்க விட்டு இதில் வந்து ஒரு லிக்விட் நம்ம எடுக்கணும். இது நல்லா வறுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ இந்த ஆவாரம்பூவும் கருஞ்சீரகத்தையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் ஹேர் டை செஞ்சு போடும்போது உங்களுக்கு ஏதாவது முடியல வந்து சில பேர்த்துக்கு நிறைய வந்து ஏதாவது நம்ம தேவையில்லாத ஃபுட்டு சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து முடி கண்டிப்பாக கொட்டும். நம்ம நினைப்போம் இந்த ஹேர் ஆயில் போடுறோம், அச்சோ இதனால் வந்து நமக்கு முடி கொட்டுதா, இல்லை வந்து சாதாரணமாக நம்ம கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம் அதனால் கொட்டுதான்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஆனால் நிச்சயமாக அதுவும் ஒரு காரணம் தான். ஆனால் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுனாலேயும் வந்து கண்டிப்பாக முடி கொட்டும். நமக்கு வந்து முடிக்கு என்ன வந்து சத்து தேவையோ அந்த ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிளாக இருக்கட்டும், நீங்கள் அதை கண்டிப்பாக எடுத்து நீங்கள் சாப்பிட்டு வரும்போது தான் உங்களுடைய முடியை நீங்கள் பாதுகாக்க முடியும். அதை தவிர வந்து இந்த ஆயில் அந்த ஆயில்ங்கிற காரணம் ஒருபோதும் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் நல்லா வந்து முடிக்கு என்னென்ன தேவை, முடியினாவே உங்களுக்கு வந்து கருவேப்பிலை, நெல்லிக்காய், அதே சமயத்தில் நல்லா வந்து உங்களுக்கு வந்து தினம் ஏதாவது ஒரு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் அதில் புதினா இலையை போட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக முடி கொட்டவே இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் முடிக்க தேவையானது என்ன அதை வந்து நீங்கள் வந்து ஜூஸாக வந்து கண்டிப்பாக எடுத்து சாப்பிடணும். அதே சமயத்தில் வந்து கருவேப்பிலையை பொடியாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாங்க. இப்போ இதில் பாருங்கள், நம்ம 1 டம்ளர் தண்ணி வந்து நான் ஊற்றியிருக்கேன். ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். இது வந்து அந்த 1 டம்ளர் தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/2 டம்ளராக ஆகணும். இது நல்லா நீங்கள் கிளறிக்கிட்டே வரும்போது நல்லா கருப்பாக இருக்கும். ஏன் நான் வந்து இரும்பு பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம இதில் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த இரும்பு பாத்திரத்தில் இருக்க அந்த இரும்பு சேர்ந்து நமக்கு கலக்கி வரும்போது உங்களுக்கு வந்து கருப்பாக கிடைக்கும். நல்லா அந்த கருப்பு வந்து நல்லா வந்து தாராட்டம் உங்களுடைய ஹேரில் வந்து பிடிச்சிக்கும். அதுக்காக மட்டும்தான் எப்போவுமே வந்து அதுலேயும் உங்களுக்கு புது பாத்திரமாக இல்லாமல் பழைய இரும்பு கடாயாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே எஃபெக்டிவாக உங்களுக்கு இருக்கும். இப்போ இது நல்லா உங்களுக்கு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு அந்த சக்கெல்லாம் தேவைப்படாது. நமக்கு தேவை அதோட லிக்விடு மட்டும்தான். அந்த நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பாருங்கள், அந்த இரும்பு பாத்திரத்தில் நம்ம செஞ்சனால நல்லா கருமை நிறமான ஒரு லிக்விடு வந்து கிடச்சிருக்கு. ஆனால் ஆவாரம்பூ பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் தான் இருக்கும். அது இந்த மாதிரி நீங்கள் கருஞ்சீரகத்தோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு
நீங்கள் லிக்விடாக நல்லா அப்படி கிளறிக்கிட்டே வந்து உங்களுக்கு கருன்னு கிடச்சிரும். இதில் நம்ம காஃபி பவுடர், டீ பவுடர் எதுவுமே ஆட் பண்ண அதையுமே நம்ம கலக்க கிடையாது. இது வந்து பியூராக 2 தான் நம்ம எடுத்துருக்கோம். இதுக்கு ஓரளவுக்கு வந்து வெதுப்பாக இருக்கும்போது அவுரி இலை பவுடர் வந்து நல்லா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து உங்களுடைய ஹேர் நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 3 ஸ்பூன் வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் தான் இதுக்கு அளவான மெஷர்மெண்ட்டில் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கும். ஆவாரம்பூ வந்து எதுக்கு இப்போ உங்களுக்கு ஆவாரம்பூ உங்களுக்கு சேர மாட்டேங்குது, சில பேருக்கு இச்சிங் ப்ராப்ளம் வருதுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் மருதாணி இலை பவுட்ரு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். ஏன்னா இது வந்து கருமை நிறமாக இருக்கும். அது வந்து லைட்டு பிளாக் கலரில் உங்களுக்கு மருதாணி இலை போடும்போது உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவு தான், வேற ஒரு டிஃப்ரெண்ட்டும் உங்களுக்கு வரவே வராது. இப்போ வந்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நல்லாவே வந்து அந்த லிக்விடோட கலக்கும்போது அவுரி இலை பவுட்ரு பொதுவாகவே பர்பிள் கலராக மாறிடும். சும்மா நீங்கள் சாதா வாட்ரு ஊற்றி நீங்கள் கொஞ்ச நேரம் விட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதில் வந்து நம்ம லிக்விடே கருமையாக இருக்கனால அதில் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கருப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும். இது அப்படியே ஒரு 30 நிமிஷம் மட்டும் நீங்கள் அப்படி மூடி போட்டு வச்சுருங்க. அதாவது 1/2 hour மட்டும் வச்சுருங்க. அதுக்கு பின்ன நீங்கள் எடுத்து பார்க்கும்போது நல்லாவே உங்களுக்கு இன்னுமுமே பிளாக் கலர் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இதை வந்து அவ்வளோதான், நீங்கள் உங்களுடைய ஹேரில் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டை வந்து பார்த்திங்கன்னா ஹேரை க்ளீன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எந்த தேவையும் கிடையாது. நீங்கள் சாதாரண ஹேரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கருஞ்சீரகம் வச்சு நம்ம எந்த ஹேடை செஞ்சாலும் உங்களுடைய தலையில் வந்து ஆயில் பசை இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது. ஏன்னா கருஞ்சீரகமே எண்ணெய் பசையான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ நீங்கள் அந்த தலையிலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1.5 hour அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு நல்லா காய வச்சுருங்க. நல்லா ஃபேன் காற்றுல உட்காந்து பொறுமையாக உட்காந்து நல்லா காய வச்சுட்டு இதில் வந்து நீங்கள் எந்த ஒன்று ஏதாவது லெமன் ஜூஸோ அலோவேரா ஜெல்லி எதுவுமே மிக்ஸ் பண்ண வேணாம். இதை சாதாரணமாக எடுத்து நீங்கள் தேய்ச்சிட்டு 1.5 hour கழித்து நீங்கள் வந்து தாராளமாக ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பின்ன வந்து ஒரு 2 days வந்து கழித்து நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணலாம். மறுநாள் கூட நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணாலும் ஒன்றும் பரவாயில்ல. இந்த ஹேர் டை வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ஹேர் டை யார் போடலாம் அப்படின்னா தாராளமாக வந்து 12 வயசு குழந்தைகள்லேருந்து கூட நீங்கள் தாராளமாக போடலாம். எந்த ஒரு பாதிப்பும் வரவே வராது. ஏன்னா இதில் நம்ம சின்னதாக கூட எந்த ஒரு கெமிக்கல்ஸும் நம்ம சேர்க்கவே கிடையாது. ஆவாரம் புல் வந்து ரொம்ப ஒரு நல்ல ப்ராடக்ட். குளியல் பொடியாகவே அதை வந்து பயன்படுத்துவாங்க. இல்லை அதே சமயத்தில் எல்லா இப்போ மருத்துவ குணமும் அதில் இருக்கிறனால அதை வந்து உங்களுக்கு வந்து காஃபியாகவும் யூஸ் பண்ணி குடிப்பாங்க. அதனால் உங்களுக்கு தலையில் அப்ளை பண்ணும்போதும் உங்களுக்கு சின்னதாக கூட சைடு எஃபெக்ட் வரவே வராது. அதனால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.